வணக்கம். மீண்டும் இந்த கதையை தொடர்ந்து கொள்கிறேன். அனைவரும் 7 லோகத்தாரும் சட்டறைக்கு சென்று வந்து அமர்ந்து கொண்டார்கள். ஓகிலிங்கேஸ்வரனும் சென்று வந்தார். சென்று வந்து சட்டறையில் அனைவரும் பேசி முடித்துவிட்டு, இந்த சீடம் யாரு கைக்கு வருகிறதோ அந்த லோகத்தார் ஆண்டு கொள்ளலாம் என்று சீடமுனிவர் 7 முனிவர்களில் 6 முனிவர்களுக்கும் விளக்கம் அளித்தார். நீங்கள் இந்த சீடத்தை வைத்துக்கொண்டு மக்களுக்கு நன்மை செய்து கொள்ளுங்கள் என்று கூறினார். அனைவருமே இந்த சீடம் என் கைக்கு வர வேண்டும் என்று விரும்பிக் கொள்ளுங்கள் என்றார். கூறிவிட்டு, பிரம்மதேவா, நான் இந்த சட்டறையை விட்டு கொஞ்ச நேரம் வெளியில் நின்று கொண்டு நான் ஓவி எடுத்துக் கொள்கிறேன். நீங்கள் மேற்கொண்டு இந்த சீடம் யார் கைக்கு வருகிறதோ பார்த்து கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு சென்று வந்தார். சூரிய வெப்பத்தில் நின்று கொண்டு சூரிய பகவானை அழைத்தார். சூரிய பகவானை, உங்கள் வெப்பம் சீடத்துக்கு செல்ல வேண்டும். உங்கள் வரம் சீடத்துக்கு செல்ல வேண்டும் என்று சூரிய பகவானை வணங்கி கொண்டார். அப்படியே ஆகட்டும் என்று சூரிய பகவானும் வெப்பத்தை அனுப்பி வைத்தார். தன்னுடைய வரத்தையும் அனுப்பி வைத்தார் சீடத்துக்கு. அனுப்பி வைத்துவிட்டு சூரிய பகவானை அந்த சீடத்தில் 6 முனிவர்களுக்கும் இந்த சீடம் போய் கையில் அமர வேண்டும், ஒவ்வொருவரை பசமாக்கணும் என்று கேட்டுக்கொண்டார். அப்படியே ஆகட்டும் என்று வரத்தழைத்து விட்டார். சீடத்தை நீங்கள் வாருங்கள் என்று அழைக்கும்போது அந்த கதவை உடைத்து கொண்டு சீடம் வேகமாய் சென்று வந்தது. வேகமாய் சென்று வந்து முனிவர் கையில் அமர்ந்து கொண்டது. அந்த முதல் முனிவர் பசமாய்விட்டார். 2வது முனிவர் கைக்கு அமர்ந்தது. 2வதும் பசமாய்விட்டார். 3வது முனிவருக்கு அமர்ந்தது. அவரும் பசமாகினார். 4வது முனிவர் கைக்கு அமர்ந்தது. அவரும் பசமாகினார். 5வது முனிவர் கைக்கு அமர்ந்தது. அவரும் பசமாகினார். 6வது முனிவர் கைக்கு அமர்ந்து இருந்தது. அவரும் பசமாகினார். 7 லோகத்தாரும் கத்தி கதறிக்கொண்டு வெளியே ஓடி வந்தார்கள். சீடம் என் கைக்கு வர வேண்டும் என்று அழைத்துவிட்டு சந்திர பகவானை அழைத்தார். சந்திர பகவானை, உங்கள் வரம், உங்கள் வெப்பம் சீடத்துக்கு அமர வேண்டும். சீடத்துக்கு சென்று பின்னை அது தன்மையாகிவிட்டது. அந்த வரம் சீடம் என் கைக்கு வர வேண்டும் என்று அழைத்து கொண்டார். ஏகலிங்கேஸ்வரன் கைக்கு சீடம் வந்து சீடத்தை கையில் எடுத்துக்கொண்டு நடந்தே சென்றார். இவர் கத்தி கதறிக்கொண்டு வெளியே வரும்போது பிரம்மதேவன் ஆடிக்கொண்டு வந்தார். ஓகிலிங்கேஸ்வரா, 6 முனிவர்களும் பசமாய்விட்டார்கள். இந்த சீடத்தை 6 முனிவர்களை அழித்து விட்டது. தாங்களுக்கு மட்டும் ஒன்றுமே ஆகவில்லை. தாங்கள் எப்படி கையில் வைத்து கொண்டிருக்கிறீர்கள்? சட்டறையில் பேசிக்கொள்ளலாம் என்று சட்டறைக்கு அழைத்து கொண்டு சென்றார். பிரம்மதேவா, தாங்கள் ஆசைப்பட்டு விட்டாய். இந்த சீடத்தை நீங்கள் வைத்து கொள்ளுங்கள்.
பிரம்மதேவன் ஆடிவிட்டார். இந்த சீடம் நான் கையில் வைத்து கொள்ள மாட்டேன். கலகலிங்கேஸ்வரன் தந்தையிடம் கொடுத்தார். ஐயா, என்னை மன்னித்து விடு. பாலப்போன ஆசைகள் அதிகமானதனால் இந்த பாவத்தை நான் செய்துவிட்டேன். எனக்கு இந்த சீடம் வேண்டா என்னார். ஒருவருக்கு கூட இந்த சீடம் எனக்கு வேண்டா என்றார். அப்போது பிரம்மதேவன் கையில் கொடுத்தார். பிரம்மதேவா, இது ஒன்றும் செய்யாது, நீ வைத்துக்கொள், என் நண்பன் அல்லவான். அப்போ சீடத்தை வைத்து அனைவரும் முடிவெடுத்து கொண்டார்கள். இந்த சீடம் ஓகிலிங்கேஸ்வரனுக்கு தான் நாம் கொடுக்க வேண்டும். அதனால் இந்த சீடத்தை ஓகிலிங்கேஸ்வரனிடம் ஒப்படைத்து விடலாம். இந்த சீடத்தை வைத்து கொள்ளுனால் ஒரு முனிவராய் விடணும். அதனால் நான் என் நண்பனுக்காகவே முனிவராய் மாறிவிட்டேன். இன்னிலிருந்து எனக்கு சீடமுனிவர் என்று பெயர் வைத்து விடுங்கள். அப்படியே ஆகட்டும் என்று சீடமுனிவர் என்று பெயர் வைத்துவிட்டு 7 லோகத்தாரும் சேர்ந்து பிரம்மதேவனும் சேர்ந்து துளசி மாலை அணிந்து சீடமுனிவர் என்று பெயர் வைத்து இந்த சீடத்தை அவர் கையில் ஒப்படைத்தார். அப்படியாகட்டும் என்று வாங்கி கொண்டு அனைவரு கையிலும் கூறிவிட்டு, நாளை நீங்கள் என் அரண்மனைக்கு சென்று வந்து விடணும். அனைவருக்கும் நான் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறேன். உணவுகள் எனக்கு நாளையிலிருந்து பேர் சீடமுனிவர் என்று மாற்றிக்கொள்கிறேன். ராஜ்யத்தில் சீடமுனிவர் என்றுதான் என்னை அழைத்து கொள்ளணும். இது என் நண்பன் ஆசை என்று கூறிவிட்டார். அப்படியே ஆகட்டும் என்று அனைவரும் கலந்து கொண்டார். இவர் முடித்துக்கொண்டு நீங்கள் சென்று வந்து விடுங்கள் என்று கூறிவிட்டு சிவனாலயத்துக்கு அவர் ராஜ்யத்துக்கு சென்று வந்தார். ராஜ்யத்துக்கு சென்று வந்து சிவனை வர்ணிக் கொண்டார். சிவனை, 6 முனிவர்களை உருவாக்கினது மக்களுக்கு நன்மை செய்யட்டும் தான் நான் உருவாக்கினேன். இந்த துன்பத்தை செய்ததனால் இந்த சீடத்தை வைத்து அழித்து விட்டேன். என்னை தவறாக நினைத்து கொள்ளக்கூடாது பகவானே என்று வரும்பிவிட்டு வணங்கிவிட்டு சென்று வந்தார். சிவனும் அதில் ஒன்றும் தவறில்லை மகனே, அவர் செய்த பாவத்துக்கு அவர் அனுபவித்து கொண்டார் என்று சென்று வந்தார். தாயிடம் சென்று, தாயே, இந்த சீடம் பிரம்மதேவர் என்னிடமே ஒப்படைத்து விட்டார். எனக்கு துளசி மாலை அணிந்து 7 லோகத்தாரும் சேர்ந்துதான் இந்த சீடத்தை வைத்தார். இந்த சீடம் எப்போதுமே என்னிடமே இருக்கட்டுமா தாயேனர். மகனே, எது நடந்தாலேயும் இந்த சீடத்தை கைவிடாமல் நீ பார்த்து கொள்ளணும் மகனே என்றார். அப்படியே ஆகட்டும் தாயே என்று விட்டு, நாளையிலிருந்து என் பேர் சீட முனிவராகி மாறிக்கொள்வது தாயே. இன்றைய தினத்தில் நான் சீடமுனிவர் என்று பெயர் வைத்து விட்டார்கள் எனக்கு என்று கூறினார். தன் மனைவி அழைத்தார். தாயே, நீங்கள் ஆசைப்பட்டதைப் போல் நான் சீடமுனிவராய் மாறிவிட்டேன் தாயே. அப்ப மனைவியும், ஒரு இன்ப செய்தி அழைக்கிறேன் தாங்களுக்கு, கூறுங்கள் தாயே என்று கேட்டார். நான் 3 மாதங்கள் கர்ப்பமாய்விட்டேன் என்றால் வெகு ஆனந்தமாய்விட்டது தாயே என்று கூறிவிட்டு மனைவி மேல் தாயாக ஆசைப்பட்டார். அனைத்தும் உனக்கு என்ன வேணும்னாலும் கேளு தாயே, நான் கொடுக்கிறேன் என்று அனைத்து ஆசையும் கொடுத்துவிட்டு வெகு ஆனந்தமாய்விட்டார். சிவனாலயத்துக்கு மறுநாள் சென்றார். சிவனை, எனக்கு புத்திரபாகியம் கிடைத்துவிட்டது, நான் என்ன செய்வதென்றார். ஐயா, உனக்கு மகன் பிறக்கும்போது என் ஆலயத்தில் நீ நுழையக்கூடாது. உன் மகன் பிறந்த பின்னே இந்த ஆலயத்தில் வந்து பேர் வைத்து கொள்ளக்கூடாது. உன் அரண்மனையில் பேர் வைத்துக்கொள், தவலிங்கேஸ்வரா என்று பேர் வைத்துக்கொள் என்று சிவனும் கூறிவிட்டார். அப்படியே ஆகட்டும் தந்தை என்று சென்று வந்தார். சென்று வந்து தந்தை வணங்கிவிட்டு தந்தை மேல் கை வைத்து
வணங்கினார். தந்தையே,